பிச்சைக்காரன் போல எல்லா இடமும் போனார். அவரால் தான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் இருக்குதுன்னு நாங்க சொல்லலாம். இரவு போய் அவங்களோட கதைச்சு பேசி அவங்களோட சின்ன சின்ன கம்யூனிட்டியா மாத்தி கிறிஸ்தவர்கள் உயிரோட இருந்ததுக்கு யோசபாத் மிக மிக முக்கியமான ஒரு பணியாற்றுறதை பார்க்கிறோம். வெரிதாஸ் நேயர்கள் அனைவருக்கும் திவ்யாவின் அன்பான வணக்கங்கள். அருட்தந்தையோட தொடர்ந்து நம்ம உரையாடிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் எப்போ கிறிஸ்தவ மதம் பரவுச்சு அப்படின்றத அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இங்கே கிறிஸ்தவ மதம் அப்படின்றது கிறிஸ்து இறந்த பிறகு 50 ஆண்டுகள் அந்த காலத்திலே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அங்கே எப்போ தொடங்கினாங்க, யார் இந்த மாதிரியான வேதம் போதிச்சது, கிறிஸ்தவ மதத்தை பரப்பினது? ஃபாதர், கிறிஸ்தவமும் இலங்கையும் ஒரு 500 வருட ஒரு வரலாற்றை கொண்டிருக்குது. போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தது 1505ஆம் ஆண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய சில மிஷனரிஸும் வந்திருந்தாங்க. போர்த்துகேயர் இலங்கையை கைப்பற்றும் போது அவங்களும் அந்த அங்க போர்த்துகேய படையினருக்கு தான் அவங்க வந்தவங்க. அவங்களுக்கு உரிய பூசைகளும் சரி அவங்களோட பணி செய்யறதுக்கு வந்தவங்க. கடலோரத்துல இருக்கிற சில மக்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க. அதனால அவங்களுக்கு பணி செய்யறதுக்காக அவங்க இன்னும் சில மிஷனரிஸ் அந்த ஆண்டுகள்ல வந்ததை நாங்க பார்க்கிறோம். போர்த்துகேயர் 1505ஆம் ஆண்டுல இருந்து 1658ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையை ஆட்சி செய்தாங்க. 153 வருஷம் அங்க போர்த்துகேயர் இருந்ததால அவங்களோட வேலைகள் அங்க இருந்து வந்த மிஷனரிஸ் கிறிஸ்தவத்தை பரப்பி கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு அன்னளவா ஒரு கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒல்லாந்தர் இலங்கையை கைப்பற்றுறாங்க. போர்த்துகேயரை திரட்டி போட்டு 1658ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் கைப்பற்றும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு கிறிஸ்தவர்களும் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில போயிடணும். எல்லாரையும் துன்புறுத்தி கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது, ஃபாதர்ஸ் அப்படி இருந்தா எல்லாரும் வெளியில போகணும், இல்லாட்டிக்கு நீங்க இறக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சலுகையும் இல்லை அப்படி என்று சொன்னாங்க. அப்ப அந்த நாட்கள்ல கிறிஸ்தவம் ஒன்றுமே இல்லை. இதை அறிஞ்ச இந்தியாவுல கோவாவுல பிறந்த யோசபாத் அவர் இதெல்லாத்தையும் அறிகிறார். அங்க ஆயன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவங்களோட துறவர சபை தலைவர்கிட்ட கேட்கிறார், பெர்மிஷன் கேட்கிறார், நான் இலங்கைக்கு போய் பணி செய்யணும். ஆனா முதல்ல அவருக்கு அந்த அலோவ் பண்ணல. பிறகு சில வருஷத்துக்கு பிறகு 1687ஆம் ஆண்டு இவர் ஒரு படகு எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு உதவியாளர் ஜோன் 2 ஆளையும் கூட்டிக் கொண்டு வர்றார். இலங்கைக்கு வந்துட்டார். ஆனா அங்க உள்ளாந்தர் இருக்கிறாங்க, ஃபாதர்ண்டா கொன்றுவாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சார், பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டு இலங்கை முழுக்களுக்கு நடந்து தெரிஞ்சார். காடுகளுக்குள்ளால போவார், போய் எங்கெங்க ஆட்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்க போவார், பிச்சை எடுப்பார், கையில ஒரு சிவமாலையை வச்சிருப்பார். அப்ப அதை பார்த்துட்டு யாரெல்லாம் ரியாக்ஷன் குடிக்கணுமோ அப்ப விளங்கிடும், இவங்களும் கிறிஸ்தவர்கள், ஏதோ மறைஞ்சு போயிருக்கிறாங்க, இல்லாட்டிக்கு ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு அவங்க கிறிஸ்தவங்க தானே கண்டுட்டு இரவு போவார். இரவு போய் அவங்களோட கதைச்சு பேசி அவங்களோட சின்ன சின்ன கம்யூனிட்டியா மாத்தி இரவுல திருப்பலிய அவர் நடத்துவார். இதே மாதிரி அவர் தமிழருக்கும் நிறைய பணி செஞ்சிருக்கார், சிங்களவருக்கும் ஒரே அளவான பணிய அவர் நடந்துதான் எல்லா இடத்துக்கும், காடு மேடு எல்லா இடத்துக்குமே நடப்பார். ஒரு பாம்போ பூச்சியோ தாக்கினது என்றெல்லாம் ஒன்றுமே இல்ல, அவ்வளவுக்கு ஒரு பணியை செஞ்சு கொண்டிருந்தார். அப்ப இத கேள்விப்பட்டு தனி ஒரு ஆளா இருந்து அவரால்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் இருக்குதுன்னு நாங்க சொல்லலாம். சாகாம இருக்குது. அப்படி பிச்சைக்காரன் போல எல்லா இடமும் போனார். கண்டிக்கும் போய் இப்படியான பணிகள் அவர் செய்யும் போது அந்த அரசன் கூப்பிடுறார், நான் ஜெயில ஓட போறேன், இங்க மழை ஒன்றுமே இல்ல, மழை, அப்ப நீ உண்ட கடவுள்கிட்ட நீ மண்டாடு, அவர் மழையை தந்தா நாங்களும் உங்க மதத்துக்கு மாறுறோம் அப்படி என்று சொன்னார். அவர் மண்டாடினர், மழை பெஞ்சிச்சுது. அதோட அந்த நேரத்துல ஒரு நோய் ஒன்று இருந்துச்சு, எல்லாரும் தப்பி ஓடிட்டு. ஆனா இவர் போய் அந்த நோயாளிகளோட தொற்று நோய் போய் இருந்து அவங்களுக்கு பணி செஞ்சு கொண்டிருந்தார். கடைசியில அவரும் 1711ஆம் ஆண்டு
இறந்து போனார். அப்ப இந்த காலங்களில திருச்சபையோ சரி கிறிஸ்தவர்கள் உயிரோட இருந்ததுக்கு யோசபாஸ் மிக மிக முக்கியமான ஒரு பணியாற்றினதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 1796 பிரிட்டிஷ் இலங்கையை கைப்பற்றினோம். அதோட ஒல்லாந்தர் அனுப்பப்பட்டுட்டினோம். அதுல இருந்து மதத்துக்கு ஃப்ரீடம், எந்த மதத்தையும் யாரும் பின்பற்றலாம் என்று வந்துச்சுது. இந்த யோசபாஸ் அடிகள் செஞ்ச பணியால தான் அதுக்கு பிறகும் கிறிஸ்தவம் அப்படியே வளர்ந்ததை பார்க்கலாம். அதுக்கு பிறகு 1847 ஓஎம்ஐ சபைக்காரர் வந்தாங்க. ஓஎம்ஐ இந்த சிலுவை போட்டு எங்கட சபை அவங்க நிறைய பணிகளை செஞ்சாங்க. நிறைய ஆலயங்களை கட்டி, பாடசாலைகளை கட்டி, கல்வி பணியில முக்கியமா பங்காற்றினதை பார்க்கலாம். கடைசியா 2015 எங்களோட யோசபாஸுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. எங்களோட பாப்பான பிரான்சிஸ் வந்தார் முன்னாள் வந்து, நானும் அதுக்கு நான் போயிருந்தேன். அவற்றை புனிதர் பட்டம் கொடுக்கிற நிகழ்வு கொழும்புல நடந்தது. பெரிய நிறைய பேரோட அது நடந்ததை பார்த்தேன் நான். அப்ப இது ஒரு 500 வருஷ ஹிஸ்டரி. இதுதான் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், அங்கால அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் வந்து இப்ப பாக்குறோம். உங்களுடைய அமலமரி தியாகிகள் சபை தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்ததா ஃபாதர்? இங்க இல்ல, நான் சொன்னேன் தானே 1505 போர்த்துகீயரோட வந்தது பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர்கள் தொடக்கத்துல வந்தவங்க அவங்களோட. அதுக்கு பிறகு டொமினிக்கன் சபையை சேர்ந்தவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த காலத்திலேயே ஜேசு சபை அவங்க இலங்கைக்கு வந்து பணி செஞ்சு கொண்டிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் தான் ஒல்லாந்தர் திரட்டி விட்டாங்க, ஒருத்தரும் இருக்க கூடாது. இப்ப அதுக்கு பிறகு ஒரு சபையும் இல்ல, ஒரு ஃபாதர்ஸும் அங்க இல்ல. அந்த நேரத்துலதான் ஒரட்டோரியன் சபையை சார்ந்த யோசபாஸ் அவர் கோவாவில இருந்து இலங்கைக்கு வர்றார். அதுக்கு பிறகும் ஒரட்டோரியன் சபை இருந்தது, ஆனா கொஞ்சம் ஃபாதர்ஸ் தான் இருந்தாங்க, பெரிய நிறைவானதெல்லாம் இல்ல. அந்த நேரத்துலதான் ஜெசுவிட் வர்றாங்க, அதுவும் நிறைய பேர் இல்ல. ஓஎம்ஐ காரர், ஓஎம்ஐ சபை அமலமரி தியாகிகள் இலங்கைக்கு வந்து தங்களோட பணிக செய்யறாங்க. 7 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அதுக்கு பிறகு அப்படியே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபாதர். யார் யாரெல்லாம் வெளியில இருந்து வந்து இங்க பணி செஞ்சு கிறிஸ்தவ மதத்தை பரப்புனாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா இப்பயுமே இந்த பணியை நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க? ஏன்னா நீங்க விருப்பப்பட்டு வந்திருப்பீங்க. இப்ப இறை அழைத்தலுக்கு எந்த மாதிரியான பணிகள் செய்றீங்க? இப்ப நிறைய சபைகள் அங்க இருக்குது, காங்கிரிகேஷன். ஒவ்வொரு காங்கிரிகேஷனுக்கும் ஒவ்வொரு வேலைகள். ஓஎம்ஐ என்றது இருக்குது, ஜெசுவிட் இருக்குது, சலேசியன் இருக்கிறாங்க, சல்வட்டோரியன் இருக்கிறாங்க, கிளரேஷியன், அப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சபைகள், நிறைய துறவற சபைகள், ஈவன் சிஸ்டர்ஸ் இந்த துறவற சபைகள் நிறைய இருக்குது. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகளை செஞ்சு கொண்டிருக்கணும். அவங்களோட அழைத்தல பார்க்க அவங்களுக்கு ஒரு வொகேஷன் ப்ரமோஷன் போல இப்ப போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இப்ப உலகம் நவீனமயமாக்கப்பட்டிருக்குது, அங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படியான சூழ்நிலைகள் தெரியும். அதனால இப்ப நாங்கள் தேடி போக வேண்டிய நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு காங்கிரிகேஷனும் ஒவ்வொரு அங்க வேலை செய்யற இடங்கள்ல பார்ப்பாங்க, ஓகே இவங்க ஃபாதர் ஆகலாமோ சிஸ்டர் ஆகலாமோ என்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதோட அவங்களே சிலவளை தேடி வருவாங்க. இப்படியான ப்ரோக்ராம்கள் எல்லாம் வச்சு இந்த துறவர சபைக்கு இதுதான் வேலை, உங்களையும் முடியும் என்று சொல்லி அவங்களையும் என்கரேஜ் பண்ணியும் கூப்பிடுறதா இந்த காலங்கள்ல இருக்குது. சூப்பர் ஃபாதர். இறை அழைத்தல் எப்படி இப்ப என்ன பணி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும், அங்க என்ன எப்படி நம்ம மதம் பரவுச்சு, கிறிஸ்தவ மதம் அப்படிங்கறதையும் தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். நன்றி. அருட்தந்தை ஜேம்ஸ் ஜெனிஸ்டன் வாயிலா நம்ம என்னென்ன இலங்கை மக்கள் படுற கஷ்டங்களையும் சரி, அங்கே என்னென்ன பணிகள் நடந்துட்டு இருக்கு, என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்தவ மதம் அங்கே எப்படி பரவுச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.